ஏர் பிரேக்கிங் சிஸ்டத்தில் உள்ள பாகங்களை அடையாளம் காணும் இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் செய்ய இயல்பவை: ஒரு வாகனத்தில் உள்ள நியூமேட்டிக் பிரேக் அல்லது ஏர் பிரேக் சிஸ்டத்தின் பாகங்களை அடையாளம் காணவும், ஏர் பிரேக் அமைப்பில் உள்ள பொறிமுறையை புரிந்து கொள்ள முடியும். தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள். பயிற்சியாளரின் டூல்கிட் ஒரு செட். ஏர் பிரேக் சிஸ்டம் கொண்ட வாகனம். காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப. ஏர் பிரேக் சிஸ்டம் என்பது ஒரு வகை வாகன பிரேக் ஆகும். இது அழுத்தப்பட்ட காற்றின் அழுத்தத்தை டயப்ரமின் மீது செலுத்தி பிரேக் பேடை உபயோகித்து வாகனத்தை நிறுத்த உதவுகிறது. ஏர் பிரேக்குகள் பெரிய கனரக வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக ட்ரக்குகள், பேருந்துகள் போன்ற பிரேக் அமைப்பில் இணைக்கப்பட வேண்டிய ட்ரெய்லர்களில் உபயோகிக்கப்படுகின்றன. காற்று அமுத்தி என்பது ஒரு ஆற்றல் விநியோக அலகு ஆகும். இது இயந்திர ஆற்றலை நியூமேட்டிக் ஆற்றலாக மாற்றுகிறது. பல காற்று அடிப்படையிலான அமைப்புகள் உள்ளன. இதில் நம்மை சுற்றியுள்ள காற்று உறிஞ்சப்பட்டு பின்னர் வலுவான சக்தியில் வெளியேற்றப்படுகிறது. இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் சேமிக்கப்பட்டு பின்னர் உபயோகிக்கப்படுகிறது. அடுத்ததாக ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர் சிஸ்டம் பற்றி விவாதிப்போம். பொதுவாக கம்ப்ரஸருக்குள் செல்வதற்கு முன் உள்வரும் காற்றில் இருந்து தூசி துகள்களை அகற்றுவதற்கு கம்ப்ரஸரின் முன் ஒரு ஃபில்டர் வைக்கப்படுகிறது. பிரேக்கிங் அல்லது துணை காற்று அமைப்புக்கு தேவைப்படும் அளவுக்கு அழுத்தம் மதிப்பீடு செய்யப்பட்ட ரிசர்வயரில் அழுத்தப்பட்ட காற்றை சேமிக்கப்படுகிறது. என்ஜின் அல்லது கம்ப்ரஸர் செயலிழந்தால் பல பிரேக் பயன்பாடுகளுக்கு போதுமான காற்றை சேமிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஒரு வாகனத்தில் உள்ள ரிசர்வயர்களின் எண்ணிக்கை மற்றும் அளவு பிரேக் அறைகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் அளவை பொறுத்தது. இவற்றில் பார்க்கிங் பிரேக் உள்ளமைக்கப்பட்டிருக்கும். கவர்னர் அமுக்கியில் இருந்து காற்றை வெளியே விடவில்லை என்றால் காற்று சேமிப்பு தொட்டி வெடிக்காமல் இருக்க பாதுகாப்பு வால்வ் உறுதி செய்கிறது. வால்வ் ஒரு ஸ்பிரிங் ஏற்றப்பட்ட பந்துடன் காற்று தேக்கத்திலிருந்து வளிமண்டலத்திற்கு காற்றை வெளியேற்ற அனுமதிக்கிறது. மேலும் அதன் அழுத்தம் ஸ்பிரிங்கின் சக்தியில் அமைக்கப்படுகிறது. நெம்புகோல் அதாவது லிவர் கை பிரேக் அறைக்குள் காற்றை அனுமதிக்கிறது. அது டயப்ரமை நகர்த்துகிறது. ஒரு பிரேக் சேம்பர் அழுத்தப்பட்ட காற்றின் சக்தியை எந்திர இணைப்புகளுக்கு மாற்ற பயன்படுகிறது. பிரேக் சேம்பர் என்பது ஒரு வட்ட வடிவ கொள்கலன் ஆகும். இது நடுவில் நெகிழ்வான டயப்ரமினால் பிரிக்கப்பட்டுள்ளது. டயப்ரம் என்பது ஒரு நெகிழ்வான ஜவ்வு ஆகும். இது அழுத்தம் மாறும்போது நகரும். இது பெரும்பாலும் பல்வேறு இயந்திர அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. சர்வீஸ் பிரேக் அறைகள் வாகனத்தின் பிரேக்குகளை பயன்படுத்த காற்றழுத்தத்தை இயந்திர சக்தியாக மாற்றுகின்றன. விசையானது காற்றழுத்தம் மற்றும் டயப்ரமின் அளவை பொறுத்தது. ஆனால் டயப்ரமில் கசியும் காற்று வெளியேற அனுமதிப்பதன் மூலம் பிரேக் சேம்பர் செயல்திறனை குறைக்கிறது. பிரேக் சேம்பர் வழக்கமாக ஆக்சிலில் பொருத்தப்பட்டிருக்கும். வீலின் சுழற்சியை நிறுத்த வீலிற்கு அருகில் பொருத்தப்பட்டிருக்கும். பிரேக் அசம்பிளியில் பிரேக் சேம்பர் மற்றும் ஸ்டீரிங் செயல்பாட்டின் காரணமாக ஸ்டீரிங் செயல்பாட்டின் பொருத்தப்பட்ட ஸ்லாக் அட்ஜஸ்டர் ஆகியவை இருக்கும். பிரேக் சேம்பர் பொதுவாக ஆக்சில் பிரேக்கிங் வீலுக்கு அருகில் இருக்கும். முன்பு விவாதித்தபடி காற்றழுத்தம் டயப்ரமை தள்ளுகிறது. மேலும் இது புஷ்ராட் மற்றும் பிரேக் பிஸ்டனின் இயக்கத்தில் விளைகிறது. இது பிரேக் கேம்ஷாஃப்டையும் எஸ்கேம்களையும் திருப்புவதன் மூலம் பிரேக் பிளேட்களை நகர்த்துகிறது. பிரேக் சேம்பரில் காற்று டயப்ரமில் செயல்படுகிறது. இதனால் கேம் பிரேக் ட்ரம்மிற்குள் புஷ்ராட் மற்றும் அட்ஜஸ்டபிள் லிவர் வழியாக சுழலும். பிரேக் பிளேட் வீல் ட்ரம்மை நோக்கி உராய்வை உருவாக்கி சக்கரத்தை இயக்கத்தில் இருந்து நிறுத்த உதவும். அழுத்தம் வெளியிடப்படும் போது ரிட்டர்ன் ஸ்பிரிங் ஆனது டயப்ரம் மற்றும் புஷ்ராடை மீட்டமைக்கிறது.
இதன் விளைவாக சக்கரம் சுழலும். இப்போது ஃபுட் வால்வ் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி பேசலாம். ஓட்டுநரின் மிதி அழுத்தத்தின் மூலம் பிரேக் காற்றை தீர்மானிக்கப்பட்டு அவை வெளியேற்றும் துறைமுகத்தின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. ஃபுட் வால்வ் பிரேக்கிங்கிற்காக காற்று தேக்கத்திலிருந்து அழுத்தப்பட்ட காற்றை இழுத்து ஃபுட் இயக்கத்தின் மூலம் பயன்படுத்தப்படுகிறது. ஃபுட் வால்வில் 2 நுழைவாயில்கள் மற்றும் 2 வெளியேற்றும் வாயில்கள் உள்ளன. ஜோடிகளில் ஒன்று முதன்மை நிலை மற்றும் மற்ற ஜோடி 2ஆம் நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. அழுத்தப்பட்ட காற்று பொதுவாக விநியோக துறைமுகத்தில் இருக்கும். அதே நேரத்தில் டெலிவரி போர்ட் வளிமண்டல அழுத்தத்தில் வைக்கப்படுகிறது. பிரேக் பயன்படுத்தப்படும் போது அது பிளெஞ்சை நகர்த்துவதற்கு காரணமாகிறது. பிளெஞ்ச் கீழே பயணிக்கும். இதனால் முதன்மை பிஸ்டன் நகரும். அது மேலே நகர்ந்தால் வெளியேற்ற வால்வ் மூடப்படும் மற்றும் முதன்மை இன்டேக் வால்வ் அதன் இருக்கைக்கு வெளியே தள்ளப்படும். இதனால் அழுத்தப்பட்ட காற்று டெலிவரி போர்ட்டுக்கு பயணிக்கும். பிளஞ்சுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்படும் போது 2ஆம் நிலை பிஸ்டன் மற்றும் 2ஆம் நிலை உட்கொள்ளும் வால்வ் இயக்கி நகர்கிறது. இது அழுத்தப்பட்ட காற்று டெலிவரி போர்ட்டுக்கு பயணிக்க அனுமதிக்கிறது. பிரேக் பயன்படுத்தப்படும் போது அது பிளெஞ்சை நகர்த்துவதற்கு காரணமாகிறது. பிளெஞ்ச் கீழே பயணிக்கும். இதனால் முதன்மை பிஸ்டன் நகரும். அது மேலும் நகர்ந்தால் வெளியேற்ற வால்வ் மூடப்பட்டு மற்றும் முதன்மை இன்டேக் வால்வ் அதன் இருக்கைக்கு வெளியே தள்ளப்படும். இது அழுத்தப்பட்ட காற்றை வெளியேற்ற துறைமுகத்திற்கு பயணிக்க அனுமதிக்கிறது. பிளஞ்சுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்படும் போது 2ஆம் நிலை பிஸ்டன் மற்றும் 2ஆம் நிலை உட்கொள்ளும் வால்வ் இருக்கை நகர்கிறது. இதன் அழுத்தப்பட்ட காற்றை வெளியேற்ற மற்றும் துறைமுகத்திற்கு பயணிக்க அனுமதிக்கிறது. ஏர் பிரேக் அமைப்பில் உள்ள காம்பனன்ட்களை அடையாளம் காண்பதில் இந்த தலைப்பை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டவை: முழு ஏர் பிரேக் செயல்முறையும் அழுத்தப்பட்ட காற்றை உருவாக்கி சேமிப்பதில் இருந்து பிரேக் அசெம்பிளி வரை தொடங்குகிறது. இதனால் வீலின் இயக்கம் நிறுத்தப்படும். பிரேக் ஃபுட் வால்வ் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி விவரமாக வழிமுறைகளை விவாதித்தோம்.